ஏடான சமநீதி மாத இதழ் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வடசென்னை மாவட்டத்தினுடைய பொருளாளர் வெட்டிவிட்டு வா என்று சொன்னால் அதை வெட்டி கட்டி கொண்டு வருகின்ற ஒரு செயல் வீரராக அன்பு தம்பி விக்னேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், கடந்த 9ஆம் தேதி மோடி வருகையை கண்டித்து சென்னையில் தேசிய மக்கள் கட்சி நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே நானும் கலந்து கொண்டேன். அன்பு சகோதரர் விக்னேஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், உங்கள் பகுதியில் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களை நீங்கள் உங்கள் பக்கம் அழைத்து வந்து இதை அரசியலை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு அதுதான் சரியான வாய்ப்பாக அமையும். எனவே நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். கண்டிப்பாக நான் செய்கிறேன் என்று என்னிடம் வாக்குறுதி கொடுத்தார். அதன்படி தலைவரிடத்திலே அவர் அனுமதி பெற்று, மாவட்ட செயலாளரிடத்திலே அனுமதி பெற்று இந்த நிகழ்ச்சியை அவர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ அவரை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை, இந்த இயக்கத்திலே, இந்த கட்சியிலே அவர் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. அவர் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற சுகாதார கேடுகளை நீக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. எனவே அத்தகைய தொடர்பை ஏற்படுத்தி ஆட்சியாளர்கள் மூலம் இந்த பகுதியில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டதாக அவர் என்னிடம் சொன்னார். ஒவ்வொரு இளைஞரும் அவரை போன்று சிந்தித்து செயல்பட தொடங்கினால் இந்த நாட்டில் இருக்கின்ற அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி இன்னும் இருக்கின்ற சுயநல கட்சிகள் எல்லாம் இங்கே இல்லாமல் போய்விடும் என்பதிலே நிச்சயமாக எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நமது இளைஞர்கள் ஒரு 20-25 வயது வரை நாம் என்ன செய்கிறோம், நாம் யார் என்பதை அறியாமல் யாராவது உணர்ச்சிவசமாக பேசினால், அதை திரைப்படங்களிலே உணர்ச்சிவசமாக வசனங்களை பேசினால், 10 பேரை அடிப்பது போல் காட்சி அமைத்தால் உடனே அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு தன்னை பறிகொடுத்து விடுகின்ற ஒரு நிலைதான் தமிழக வரலாற்றிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அத்தகைய ஒரு இளைஞர்கள் மத்தியில் தம்பி விக்னேஷ்குமார் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் மிக பெருமையோடு நினைக்கிறேன். இன்னும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்காற்றி கொண்டிருக்கின்ற தம்பிமார்களையும் நான் அவர்களை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் இந்த பகுதியில் இருக்கின்ற சிதறி கிடக்கின்ற இளைஞர்கள் இந்த விக்னேஷ்குமார் அவர்களோடு இணைந்து இந்த பகுதியில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய இயக்கங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் அதிமுக, திமுக, காங்கிரஸ் இன்னும் இருக்கின்ற நடிகர்கள் கட்சியில் எல்லாம் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் நம்மை பற்றி ஒரு நிமிடமாவது சிந்திப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். விஜயகாந்த் அவர் வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி நம்மளை நம்பி இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறதெல்லாம் எவ்வளோ யோசிப்பாரானாக்கா நிச்சயமாக கிடையாது. அவர் உட்காந்துக்கிட்டு இந்த மக்களை எப்படி யார் கூட இணைச்சி கோடி கோடியாக பணத்தை வாங்கலாம், இல்லை எம்எல்ஏவை பெற முடியும், எம்பியை பெற முடியும் தான் யோசிப்பாரே தவிர, இந்த மக்கள் இப்படி கொசுக்கடியில் கிடக்கிறாங்களே, தண்ணி வசதி இல்லாமல் இருக்கிறாங்களே, சாலை வசதி இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு அப்படி சிந்திப்பாருன்னா நிச்சயமாக சிந்திக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அதனால அவர் இதை பற்றி சிந்திக்க மாட்டார். ஆனால் விக்னேஷ்குமாருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற இந்த இயக்கத்தினுடைய தலைவர் வெற்றிச்செல்வனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. மாவட்ட செயலாளர் அன்பச்சோர ராஜசேகருக்கு, ஈரா முத்துக்குமாருக்கு, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தனசாமிக்கு, அப்துல் ரகுமானுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் சரி, நமக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம மக்களுக்கு இருக்குது, அந்த மக்களுக்காக நம்ம வேலை செய்யும் போது நம்ம பிரச்சனையும் தீர்ந்துடும்,
அப்படின்றதுனால தான் சரி இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இதுக்கு தேசிய மக்கள் கட்சி முழுக்க முழுக்க சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்ட உழைக்கிற மக்களுக்காக, பின்தங்கிய மக்களுக்காக தொடங்கி இருக்கிறாங்க. இதில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு இந்த அடித்தட்டு மக்களுக்கான தேவைகளை உங்கள் மூலமாக பெற்றுத் தருவதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த சமநீதி பத்திரிகை உங்களுக்கான பத்திரிகை, இதை வளர்த்தெடுக்க வேண்டியது இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுடைய தேவை. எனவே இந்த பத்திரிகையை இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தோழர்கள், உங்கள் பகுதியில் இருக்கின்ற அந்த அடித்தட்டு மக்கள் தான், அவங்ககிட்ட போயிட்டு 1000-500 கேட்டாக்கா தரமாட்டாங்க, கடை இருக்காது அவங்ககிட்ட. ஆனால் இந்த பத்திரிகையினுடைய விலை வெறும் 10 ரூபா தான், விலை கூட கிடையாது, அது ஒரு நன்கொடை. ஏன்னா அடுத்தடுத்து பத்திரிக்கை வரணும்னாக்கா அதை நம்ம இந்த 10 ரூபா மூலமாக கூடுதலாக நம்ம சில விளம்பரங்களை வாங்கி தான் இதை எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா அடித்தட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சியை வசதியானவங்க யாரும் தொடங்க மாட்டாங்க. அடித்தட்டு மக்களுக்கான தலைவர்களால் தான் அடித்தட்டு மக்களுக்கான கட்சியை தொடங்க முடியும். எனவே இதையெல்லாம் உணர்ந்து இந்த பகுதியில் இருக்கின்ற பெருமக்கள், அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் இந்த பத்திரிகையை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இளைஞர்கள், இந்த கட்சியிலே இருக்கின்ற இளைஞர்கள் இந்த பத்திரிகையை உங்கள் பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு அடித்தட்டு மக்களிடத்திலும் எடுத்து போயிட்டு சந்தாதாரர்கள் 100 ரூபா தான், ஆண்டு சந்தா 100 ரூபா தான், அதை நீங்கள் வாங்கி ஒவ்வொரு இளைஞரும் 50-50 இதனை வாங்கி உங்கள் பகுதியில் இருக்கின்ற மக்களிடத்தில் எடுத்து போயிட்டு அந்த சந்தாவை தலைவரிடத்தில் வழங்கினால் நிச்சயமாக இந்த பத்திரிகை தொடர்ந்து வெளிவரும். இதில் உங்கள் பிரச்சனை தான் இதில் எழுத போகிறோம், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கொசு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, சாலை பிரச்சனை, கல்வி, நம்ம மக்களுக்கு இருக்கிற இடத்துல நல்ல கல்வி வேணும், அதெல்லாம் எழுத போகிறோம். அதுக்கான இந்த இதழை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது நமக்கான இதழை தானே நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. எனவே இளைஞர்கள் இந்த பத்திரிகையை மக்களிடத்தில் எடுத்து போகணும். மக்கள் இந்த பத்திரிகை வாங்கி சந்தாதாரராக சேர்றன்னு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த இதழுடைய பொறுப்பாளர்களாக அதை மட்டும் நான் படிச்சுட்டு சில கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சமநீதி சமூக மாற்றத்திற்கான கருவி. ஆசிரியர், வெளியீட்டாளர், கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் ஜே வெற்றிச்செல்வன் அவர்கள் இணை ஆசிரியராக நான் அந்தன் என்கிற என்னை அவர் பொறுப்பு போட்டிருக்கிறாங்க. அதை நான் மனமோந்து ஏற்றுக்கொண்டு என்னாலான கருத்து பரப்பலை இதன் மூலம் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். அதுக்கப்புறம் இதனுடைய பொறுப்பாசிரியராக ஜே இளவேனில் அவர்கள், இதழ் வடிவ அமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருப்பவர் அன்பு சகோதரி யாழ்மதி அவர்கள், ஆசிரியர் குழு ஞா அந்தோணிராஜ் மாவட்ட செயலாளர், கா ராஜசேகர் மாவட்ட செயலாளர், தீரா முத்துக்குமார் மாவட்ட செயலாளர், மு தனாசாமி மாவட்ட செயலாளர் ஆகியோர் இதில் ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அலுவலக தொடர்பாளர் கா அப்துல் ரஹ்மான் அவர்கள், பரப்புரை குழு சா டான் ஜூடு அவர்கள், சா தினேஷ் அவர்கள், சந்துர் அவர்கள், தொடர்பு முகவரி 49 பாலாஜி நகர், முதன்மை சாலை, கொளத்தூர். எனவே இந்த பத்திரிகை நீங்கள் எல்லாம் வாங்கி சந்தாதாரராக சேர்ந்து வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே இறப்பது உறுதி என்கிற வகையிலே தான் நாம் பிறக்கிறோம். ஆனாலும் நாம் இருக்கின்ற போது நம்மை சார்ந்து நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அது நாம் இறந்த பின்னும் அந்த பணி பேசப்படும் என்பது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்று எத்தனையோ இந்த நாட்டிலே கோடீஸ்வரர்கள் வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் அவர்களெல்லாம் இன்று பேசப்படவில்லை. எதுவுமே இல்லாமல் இந்த மக்களுக்காக பணியாற்றி மறைந்து போன தலைவர்கள் தான் இன்று மக்களால் பேசப்பட்டிருக்கிறார்கள்.
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவர். அவர் இந்த மக்களுக்காக பணியாற்றினார் என்று அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். பெரியார் நடுத்தர குடும்பத்திலே பிறந்தவர். அவர் இந்த மக்களுக்காக பணியாற்றினார் என்று அவர் நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர். அவர் இந்த மக்களுக்காக பணியாற்றினார், அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய பேரை நம்ம பட்டியலிட முடியும். எனவே நாம் எத்தனை கோடிகளை சம்பாதித்தோம், எத்தனை வீடுகளை சம்பாதித்தோம், எத்தனை கல்வியை நாம் பெற்றோம் என்பது முக்கியமல்ல. எத்தனை பேருக்கு நாம் நம்முடைய களப்பணியை ஆற்றினோம், நம்முடைய கருத்தை சொன்னோம் என்பதுதான் வரலாற்றிலே பதிவாகுமே தவிர, இத்தனை லட்சத்தை சம்பாதிச்சேன், எனக்கு 10 வீடு, எனக்கு 10 காரு, என் புள்ள ஐஏஎஸ்ஸாக இருக்கிறான், என் தம்பி வந்து ஐபிஎஸ்ஸாக இருக்கிறான், இதெல்லாம் பெருமை கிடையாது. அது அதோட முடிஞ்சு போச்சு. அது இந்த தவளை இரவெல்லாம் கத்தின்னு கிடக்கும், காலையில் பார்த்தா எல்லாமே செத்து போய் கிடக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. நம்ம வந்து இருந்தாலும் நம்ம பேசப்படணும். அதுக்காக தான் இந்த மனித பிறப்பு. அந்த பிறப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பணியாற்றுவதற்கு நாமெல்லாம் தயாராக வேண்டும். அதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, இன்னும் நேரம் இல்லாத காரணத்தால் இது தேர்தல் காலம், சரியாக 9:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஏதோ தலைவர் இப்போதான் இந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார்னு யாரும் கருதிவிடக்கூடாது. கடந்த 90ஆம் ஆண்டுகளிலிருந்து அவர் இந்த களத்திலே நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு இயக்கங்களிலே தலைமை பொறுப்பில் இருந்து பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு கட்சியினுடைய அடிப்படை பிரச்சனைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அனைத்து தலைவர்களோடும் நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அவர் பெற்றிருக்கிறார். இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து உயர் அதிகாரிகளும் சந்திக்கின்ற ஆற்றலை அவர் பெற்றிருக்கிறார். அத்தகைய ஒரு களப்பணி அவரிடம் அவர் ஆற்றியிருக்கிறார். ஆகவே அண்மை காலத்திலே அவர் தனியாக கட்சி தொடங்கினாலும் இதற்கு முன்பு பல சமுதாய கட்சியிலே சேர்ந்து தன்னுடைய ஆற்றலை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். எனவே ஏதோ கத்துக்குட்டி என்று இளைஞராக இருப்பதால் நிச்சயமாக இளைஞர்கள் எல்லாம் அவரை பின்பற்றி அவரை தலைமையேற்று வந்தால் நிச்சயமாக நீங்களும் அந்த தலைமை பொறுப்பை அடைவதற்கு மிக எளிதான காலம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நீங்கள் திமுகவில் போயிட்டு நீங்கள் சேரீங்கன்னாக்கா உங்களை உறுப்பினராக தான் வச்சிருப்பான். கடைசி வரைக்கும் உங்களை ஒரு வட்ட செயலாளர் கூட அனுமதிக்க மாட்டோம். அதிமுகவில் போனாலும் அதே நிலைமை தான். எனவே இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சிக்கின்னு நீங்கள் இந்த கட்சியில் சேர்ந்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும். அதே போன்ற இந்த பகுதியில் இருக்கின்ற காவல்துறை, தேசிய மக்கள் கட்சி எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்படி ஒத்துழைப்பு தராத பட்சத்திலே அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று எச்சரித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.